சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கமின் டாக்டர். எஸ் கமின். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மேடம். உட்காருங்க. பூர்ணி எப்படி இருக்கா டாக்டர்? ரொம்ப நல்லா இருக்காங்க. பிரச்சனை எதுவும் பண்ணாளா? அப்படி பண்ணுவாங்கன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா நினைச்சதுக்கு மாறா அமைதியாவே இருக்காங்க. சரி, தனியா இருக்கும்போது அப்படிதான் இருப்பாங்க. கூட ஒரு பேஷண்ட்டை தங்க வச்சு பார்க்கலான்னு நேத்து அவங்க ரூம்ல இன்னொரு பேஷண்ட்டை தங்க வச்சோம். ஆனா அவங்களோட பூர்ணி எந்த பிரச்சனையும் பண்ணல, குவைட்டா தான் இருக்காங்க. டாக்டர், இங்க வந்த ஒரு நாள்லயே பூர்ணி இந்த அளவுக்கு அமைதியானவளா மாறிட்டான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். என்ன இது, பூர்ணியையும் இன்னொரு லேடியையும் ரெண்டு செக்யூரிட்டிஸ் எடுத்துட்டு வராங்க. ரெண்டு பேருக்கும் உடம்பு பூரா கரையா இருக்கு. என்ன ஆயிருக்கும்? இவ என்ன இங்க வந்து உட்கார்ந்திருக்கா? நம்ம பாதாள சாக்கடை வழியா தப்பிக்கிறப்ப செக்யூரிட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு வந்து நிக்கிறோன்னு தெரிஞ்சா நம்மள ரொம்ப இளக்காரமா பார்த்து சிரிப்பாளே. ஏன்பா, வழக்கமா விடுதலை செல்வியை மட்டும்தான் பிடிச்சிட்டு வருவீங்க, இன்னைக்கு புது பேஷண்ட் பூர்ணியும் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. இவங்களும் விடுதலை செல்வியோட சேர்ந்து தப்பிக்க பார்த்தாங்க சார். அதனால ரெண்டு பேரையும் பிடிச்சு கூட்டு வந்திருக்கோம் சார். ஐயோ, உண்மையை சொல்லிட்டானே. ஓஹோ, இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணி இப்படி மாட்டிட்டு வந்து நிக்கிறியா? நம்ம நினைச்ச மாதிரியே நம்மள பாக்குறாளே. சரி, நீங்க போய் உங்க டியூட்டியை பாருங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். சரிங்க சார். எப்படி டாக்டர், இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல தப்பிச்சு போக பிளான் பண்ணிருக்காங்க? ஆமா, இப்போ உனக்கு இது ரொம்ப முக்கியம். பூர்ணியோட ரூம்ல இன்னொரு பேஷண்ட்டையும் ஒன்னா தங்க வச்சோன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க. அந்த பொண்ணு தான் இவங்க. அவங்க பேரு விடுதலை செல்வி. அவங்களுக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல இன்னொரு பட்ட பேர் இருக்கு, எஸ்கேப் பேஷண்ட்னு. இப்ப இவங்க ரெண்டு பேர் தங்கி இருக்க ரூம் பக்கத்துல பாதாள சாக்கடையோட மேனுவல் கவர் இருக்கு. அது வழியா கீழே இறங்குனா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே அதே மாதிரி இன்னொரு மேனுவல் கவர் இருக்கும். அது வழியா வெளியில போயிடலாம். அப்படி யாரும் தப்பிச்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் வெளியில இருக்கிற அந்த மேனுவல் கவருக்கு பக்கத்துல 24 ஹவர்ஸும் அலர்ட்டா செக்யூரிட்டி எப்பவுமே இருந்துட்டே இருப்பாங்க. இந்த விடுதலை செல்வி இருக்காங்களே, இவங்க ஒரு விதமான அதீத கற்பனையிலேயே மனநல பாதிக்கப்பட்டவங்க. அதனால அந்த பாதாள சாக்கடைய இவங்களே தோன்றின பாதாள சுரங்கமா நினைச்சு அது வழியா தப்பிச்சு போய் வெளியில உள்ள செக்யூரிட்டி கிட்ட கரெக்டா மாட்டிக்குவாங்க. அவங்களும் புடிச்சிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. நான் நர்ஸுங்களை வர வச்சு திரும்பவும் இவங்களை ரூம்லயே அடைக்க சொல்லிடுவேன். அப்படிதான் இன்னைக்கு பூர்ணியும் கூட்டு சேர்ந்து தப்பிச்சு போய் மாட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. நேத்துல இருந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கேன்னு இப்பதான் டாக்டர் உன்னை பத்தி நல்ல விதமா சொன்னாரு. ஆனா தப்பிச்சு போறேன்னு சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டு நிக்கிறியே. உனக்கு என்ன? நீ நல்ல வீட்ல ஏசிய போட்டு ஹாயா கால் நீட்டி தூங்குவ. இந்த பைத்தியங்களோட இருக்கிற கொடுமை எனக்கு தாண்டி தெரியும். அதனாலதான் தப்பிச்சு போகணும்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பூர்ணி, நீ பண்ற தப்ப தப்புன்னு புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உன்னோட பிரச்சனையே. ஹலோ நர்ஸ், உடனே என்னோட கேபினுக்கு வாங்க. பைத்தியக்காரி, என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி அசிங்கப்படுத்திட்டியேடி.
சொல்லுங்க டாக்டர். தப்பிச்சு போக நினைச்ச இவங்க 2 பேரையும் நம்ம செக்யூரிட்டிங்க பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் ரூம்ல அடைச்சு வைங்க. ஓகே டாக்டர். வாமா. போங்க. நான் வர மாட்டேன். 2 பேரும் போங்க. வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும். வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும். வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும். வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும். வாமா. வேண்டும் வேண்டும் விடுதலை சொன்னா வேண்டும். கேளுப்பா. வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும். வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும். தனியார் வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். விடுதலை செய் விடுதலை செய். நீ வா வாமா. வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும். வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும். தனியரை வாழ்க்கை வேண்டவே வேண்டாம். விடுதலை செய் விடுதலை செய். விடுதலை செய் விடுதலை செய். வேண்டும் வேண்டும் விடுதலை வேண்டும். ஏண்டி நேத்து ரூம்குள்ள வரப்பவும் இதே டயலாக் தான் சொல்லிட்டு வந்த, இப்போ இதே டயலாக் தான் சொல்லிட்டு வர. அப்படின்னா டெய்லி உன் டயலாக் இதுதானா? ஆமா, இதே டயலாக் தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்படி சொல்றதுனால நான் உங்களுக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியறேன்ல? பைத்தியக்காரி மாதிரிலாம் இல்லடி, பைத்தியமே தான். நேத்து உன்னை பார்த்ததும் நீயும் என்ன மாதிரி ஏதோ நார்மலான பொண்ணுன்னு நம்பினேன் பாரு. என்ன சொல்லணும்? நீங்க சொல்ற மாதிரி நான் பைத்தியமா இருந்தா இப்ப நாம தப்பிச்சு போனோமே, அந்த சுரங்க பாதையை நான் தோண்டி இருக்க முடியுமா? உன் மூஞ்சி. எப்பவும் இங்க இருக்கிற பாதாள சாக்கடை நீ தோண்டின சுரங்க பாதையா? அதான் உன் வண்டவாளம் தண்டவாளத்தையெல்லாம் டாக்டர் தெளிவா சொல்லிட்டாரே. நீ பல வருஷமா பைத்தியமா இங்கேயே இருந்து ஏற்கனவே இருந்த வழியா பல தடவை தப்பிக்க பார்த்து மாட்டிருக்கன்னு இப்பதானடி எனக்கு தெரியுது. அந்த பாதாள சாக்கடைய நீ தோண்டனன்னு சொன்னப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சுடி நீ புருடா விடுறேன்னு. இருந்தாலும் இங்க இருந்து தப்பிச்சா போதும்னு நம்பிக்கையா உன் கூட வந்த. கடைசியில என்னையும் உன்னோட சேர்த்து மாட்ட வச்சு கடைசியில இந்த செவ்வந்தி முன்னாடி நான் அசிங்கப்பட வச்சுட்டியடி பைத்தியம். என்ன திரும்ப திரும்ப பைத்தியம்னு சொன்னீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும் பாத்துக்கோங்க. பைத்தியத்தை பைத்தியம் சொல்லாம வேற எப்படி சொல்றது? இதுல உனக்கு கோவம் வேற வருதா? அப்படியே உன் கழுத்தை திரும்பிடுவேன் பாத்துக்கோ. நான் பைத்தியம் இல்லடி, நீ தான் பைத்தியம். உங்க அப்பா பைத்தியம், உங்க அம்மா பைத்தியம், உங்க குடும்பத்துல எல்லாரும் பைத்தியம். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னையும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் பைத்தியம் சொல்லுவ. உன்ன கொன்னு புதைச்சிருவேன், ஜாக்கிரதை. என்னையே அடிச்சிட்டியா? இந்த விடுதலை செல்விய அடிச்ச யாரும் உயிரோட இருந்ததா சரித்திரமே இல்ல. இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்னையவே கை நீட்டி அடிக்கிறியா? மொவளே நீ இன்னைக்கு பொணந்தாண்டி. இன்னைக்கு நானா நீயான்னு பாத்துடலாமா? என்கிட்டயே சவால் விட்டு சண்டைக்கு வரியா? உன்ன விடு.